உள்ளத்தை உன்னத தேவனுக்கு நேராக எடுத்து, ஆண்டவரே, ஒரு மனிதனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வரவில்லை ஐயா, எங்களோடு கூட நீர் பேசுகிற உடைய பிள்ளையை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் நிறைவேறும். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்டு உடைய வார்த்தையின்படி வழி நடக்க கிருபைகளை தாரும். இரட்சகர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் பிதாவே. அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலே ஜீத் மிஷனரி இயக்கத்தின் சார்பாக அருமையான கீழச்சடைமான் குளம் சகல பரிசுத்தவான்களின் ஆலயத்தின் மக்கள் ஆகிய உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். சகல கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவர்களாய் நாளுக்கு நாள் தேவனுக்கு சாட்சிகளாய் வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட தேவன் உங்கள் யாவரையும் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துவாராக. அல்லேலூயா. நாம் கடைசியாக இப்பொழுது பாடின அந்த பாடல்களில் உள்ள ஒரு அந்த அனுபல்லவி, ஆத்துமா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடு ஆண்டவா வெறுங்கையனாக உம்மை கண்டு கொள்ள லாகுமோ. இன்றைக்கு நம்முடைய ஆலயத்திலே நாம் மகிழ்ச்சியோடு கூட உட்கார்ந்து ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் தைரியத்தோடு கூட சொல்ல முடியுமா, நான் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே போகும்போது ஆண்டவர் எனக்காக என்ன கொண்டு வந்திருக்கிறாருன்னு கேட்பார். அப்போங்கிருந்து ஏணிப்படி முட்டாயோ அல்லது கருப்பட்டி முட்டாயோ அல்வாவோ வாங்கிட்டு போனேன்னு அங்கெல்லாம் சொல்ல முடியாது. என்ன தான் கொண்டு போக முடியும்? அவருக்கென்று நாம் கொண்டு போக வேண்டும் என்று ஒன்று இருந்தால் அது ஒரு ஆத்துமாவையாவது என்ன செய்யணும், ரட்சிப்புக்குள்ளே நடத்தியிருந்தா, ஆண்டவரே இந்த பிள்ளையை நான் உமக்காக, இந்த மகனை உமக்காக நான் செஞ்சிருக்கிறேன், ரட்சித்து கொண்டு வந்திருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லலாம். எத்தனை பேர் தைரியமாக நான் ஒரு ஆத்துமாவையாவது நான் சம்பாதிச்சிருக்கிறேன்னு சொல்ல முடியும்? ஒருவேளை அப்படி சொல்லக்கூடியவங்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சொல்ல முடியாதவங்க இனி சொல்ல முடியாத லிஸ்ட்டில் இல்லாதபடி என் ஆண்டவரை சந்திக்க போகும்போது நான் வெறுங்கையா என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோடு கூட உங்கள் கூட வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களா இருக்கலாம், அல்லது உங்கள் கூட பயணம் பண்ணுறவங்களா இருக்கலாம், அல்லது உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், யாரையாவது எப்படியாவது ஏன்னா இயேசுவுக்கு சொந்தமாய் மாற்றாமல் என் உயிர் மட்டும் போகவே கூடாதுன்னு ஒரு நிச்சயத்தோடு இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆண்டுடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நமக்கு திருச்சபையின் தலைப்பே இயேசுக்கு சுவிசேஷம் சொல்வது தான். சுவிசேஷத்துக்கு நேராக வழிநடத்தும் இயேசு என்கிற அந்த தலைப்பில் தான் இருக்கிறதுனால நம்ம வேற ஒரு பெரிய தலைப்பு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா இயேசு கிறிஸ்துனுடைய இதயம் எப்படிப்பட்டது? இன்னைக்கு தலைப்பு இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், இயேசுவின் இதயம் மகிழ்விக்க, அல்லது இயேசு கிறிஸ்துனுடைய இதயம் விரும்புகிறபடி, அல்லது இயேசு என்ன செய்ய விரும்புகிறாரோ, அவருடைய இதயம் என்னெல்லாம் செய்யணும்னு யோசிக்கிறதோ அதை நான் செய்யும்படி அப்படிங்கிற தலைப்பில் நாம் இன்றைக்கு தியானிக்கலாம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் யெகூவை நோக்கி, என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாபின் குடும்பத்துக்கு செய்தபடியினால் உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையாக வீற்றிருப்பார்கள். அதாவது இயேசு கிறிஸ்துடைய அந்த இருதயத்தின் சித்தத்தின்படி, அல்லது தேவன் விரும்புகிற ஆகாபினுடைய குடும்பத்திற்கு நான் என்னெல்லாம் செய்யணும்னு நினைச்சிருந்தேனோ அப்படி என்னுடைய நினைச்ச அந்த விருப்பத்தெல்லாம் ஒன்று விடாம பெர்ஃபெக்டா நீ செய்ததுனால ஓ சந்ததி ராஜ்யங்களை ஆளும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அப்படின்னா ஆண்டவர் என்ன விரும்புகிறாரோ அதை நான் செய்தால் நான் மட்டும் ஆசீர்வதிக்கப்பட மாட்டேன், மாறாக என்னுடைய சந்ததியே ஆசீர்வதிக்கப்படும். புரிஞ்சுட்டா?
அதுக்கு தாங்க சொல்லப்பட்டிருக்குது. நான் இதயத்தில் என்ன நினைச்சிருந்தேனோ, எப்படிலாம் நான் செய்யணும்னு நினைச்சிருந்தேனோ அப்படிலாம் நீ ஆகாபினுடைய குடும்பத்திற்கு செய்தாய். அப்படி என்ன ஆகாப் குடும்பம் செய்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆகாப் ராஜாவை நமக்கு நன்றாக தெரியும். அதை விட அதிகமாக அவருடைய மனைவியை தெரியாதவங்க யாரும் இருக்கவே மாட்டாங்க. அப்படிதானே? ஆகாப் ராஜாவுடைய மனைவி பேர் என்ன பேருமா தெரியாதா? ஏசபேல் இல்லையா? இந்த ஏசபேல் என்கிற ஒரு அந்த ராணி, அந்த ராணிங்கிற ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏசபேல் ராணி என்ன பண்ணாங்க அப்படின்னா, தன்னுடைய புருஷனை தேவனுக்கு நேராக நெருங்க விடாதபடிக்கு, தன்னுடைய மணவாளனை தேவனுடைய அந்த பணியிலே நெருங்க விடாதபடிக்கு உலகத்திற்கு ஏற்றார் போல அவனுடைய மனநிலையை மாற்றி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தார்கள். தனக்கு கொடுக்கப்பட்டிருந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து தான் பாதுகாக்க வேண்டிய தன்னுடைய ஜனத்தையே, தன்னுடைய பிரஜையை, தன்னுடைய நாட்டு மக்களையே அழித்து போட்டாள். அதனால தேவனுடைய கோபம் அந்த குடும்பத்தின் மேல் வந்தது. தான் பாதுகாக்க வேண்டிய தன் ஜனத்தை அவ பாதுகாக்கல, தன் கணவனை தேவனுக்கு நேராக இன்னும் நெருங்கி வாழ அதற்கு ஏற்றாறு போல வழி நடத்த வேண்டும், அதை அவள் செய்யவில்லை. தன் கணவனை சரியாக கவனிக்கல, தன்னுடைய ஜனத்தை சரியாக கவனிக்கவில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ஏசபேல் தன்னுடைய தேசத்தையே தேவனுக்கு நேராக செயல்படாதபடி, தேவனுக்கு நேராக வழிநடத்த விடாதபடி அவர்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அதற்காக பாகாலுடைய தீர்க்கதரிசிகளை தேசத்தில் கொண்டு வந்து நிறைத்து தேசத்தை சொல்ல போனா தேவனை விட்டு தூரம் போக அல்லது சோரம் போக செய்தாள். ஆத்துமாக்களை ஆண்டவருக்கு நேராக வழிநடத்த அதிகாரம் பெற்றிருந்த ஒரு அரசி அதை செய்யாதபடி ஆத்துமாக்களை சோர்வடைய, ஆண்டவரை விட்டு பின்வாங்க அல்லது ஆண்டவருக்கு நேராக வைராக்கியம் இருந்தவர்களை அழித்து போடும்படி எத்தனை பண்ணினாள். ஆத்துமாவை காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை தேவனுக்குள்ளாக இருந்தது. அது பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, ஒருத்தர் கூட கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுல ஆண்டவர் கவனமாக இருந்தார். அதை செய்யக்கூடிய நபர்களை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் யோசித்தாரோ அந்த காரியத்தை யெகூ செய்ததனால இந்த இடத்தை நம்ம கரெக்டா எப்படி எடுத்துக்கிடணும். ஆத்துமாக்களை அழிவினின்று பாதுகாப்பதற்காக யெகூவை தேவன் எப்படியெல்லாம் பயன்படுத்த சுத்தமாயிருந்தாரோ அப்படியே அவன் தன்னை பயன்பட ஒப்பு கொடுத்ததனால அவனுடைய சந்ததி 4 தலைமுறைகள் இஸ்ரவேலிலே ராஜபாரத்தில் இருந்தார்கள். அல்லேலூயா. அப்ப ஆத்துமாக்களை பாதுகாப்பதற்காக, ஆதாயம் பண்ணுவதற்காக தன்னுடைய ஆண்டவருடைய விருப்பத்தின்படி செயல்பட்ட ஒரு மனுஷனுடைய சந்ததி 4 தலைமுறை ராஜ்யபாரத்தை, அவன் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவன் கிடையாது, ராஜ குடும்பத்தை சேராதவனாக இருந்தாலும் அவனை ராஜ்யபாரத்தில் ஆண்டவர் உட்கார செய்தார் என்று சொன்னால் ஆண்டவருடைய விருப்பத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிற உங்களையும் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் எவ்விதமாய் ஆசீர்வதிப்பார் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவருடைய விருப்பம் என்ன, அதை நம்ம நிதானித்து அந்த விருப்பத்தின்படி செயல்படுவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்னைக்கு அநேக வீடுகளிலே பிரச்சனை. பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ளாக வளர வேண்டும், ஓட வேண்டும் என்றது அப்படின்னு முயற்சி பண்ணாங்கன்னா பெற்றவங்க விட மாட்டாங்க. உனக்கு வேலை இருக்கு, உன் வேலையை செய், நீ ஊழியன்னு போயிட்டா அப்புறம் நாளைக்கு உனக்கு எப்படி கல்யாணம் முடிச்சு வைக்க, எப்படி உனக்கு சம்பாத்தியம் வரும், எப்படி உன் குடும்பத்தை நீ கவனிப்ப, அதனால் உனக்கு நல்லா படிக்க வச்சுருக்கேன், உன் வேலை செய், ஊழியத்தை செய்யறதுக்கு ஊரில் வேற யாராவது வருவாங்க அப்படிலாம் சில பேர் சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் நம்ம கிராமத்தில் உள்ள ஒரு அண்ணன் ஏன்டே சொல்லியிருக்காங்க, அதான் அங்கே போட்டு அடிக்கடினு அடிக்காமல அப்புறம் எதுக்கிட்ட அங்கே போய் ஊழியத்தை செய்திய அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ யாரோ செய்யட்டும், ஏதோ நடக்கட்டும்,
என்பதற்காக அழைக்கப்படவில்லை. ஆண்டவர் உங்களை குறித்து என்னை குறித்து ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாரு. என்ன நடந்தாலும் எப்படியாவது எரிகின்ற அந்த அக்கினி நரக வேதனையிலிருந்து சிலரையாகிலும் ரட்சிக்கும்படி என் பிள்ளைகள் போகமாட்டார்களா என்று சொல்லி எங்கிட்டு இருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு எங்களுக்கு அன்னைக்கு கொடுக்கப்படலை. ஸ்டீவனுக்கு நாங்கள் எழுதி போட்டோம், நிறைய மிஷனரி ஸ்தாபனங்களை தொடர்பு கொண்டு எழுதி போட்டோம், யாராவது எங்களை எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி. உதவிக்கு ஒருவர் இல்லை. என்ன படித்திருக்கிறாய், எவ்வளோ வைத்திருக்கிறாய், எங்கிட்ட பணம் இல்லை, உங்களுக்கு உதவி செய்யும்படி எங்களுக்கு பணம் இல்லை என்று சொல்லி பதில் அனுப்பப்பட்டது. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. நீங்கள் யாருனாலும் சரி, எந்த மாநிலத்துக்கு தேவன் உங்களுக்கு தரிசனம் கொடுத்தாலும் சரி, அந்த மாநிலத்துக்கு உங்களை அனுப்புவதற்கு கர்த்தர் எங்களை ஆயத்தமாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க கிளம்புங்க. பட் இயேசுவோட மனசு என்னன்னு தெரியணும்ல. அவரோட கூட நெருங்கி இருந்தால் தான் அவருடைய மனசு புரியும். ஆனால் நம்ம பாட்டு மட்டும் அழகாக பாடுவோம். இயேசு ராஜா உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும், உம் ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபை. பாட மாட்டீங்களா? பாட்டு தெரியுமா தெரியாதா? ஏன்னா பாடுனா நம்ம மாட்டிக்கிடுவோம். எங்களுக்கு தெரியும்ல, நாங்களாம் விவரமான ஆட்கள். நீங்கள் பாட சொல்லிடுவீங்க, நாங்கள் பாடுற உடனே அடுத்து அந்த பாட்டை வச்சே எங்களை மாட்டி விட்டுருவீங்க. அதனால் நாங்கள் பாட மாட்டோம் அப்படின்னு உறுதியாக இருக்கீங்களா? நீ பாடினாலும் சரி பாடாட்டாலும் சரி, சுவிசேஷத்தை அறிவிப்பது உண்மையில் விழுந்த கடமை. அதை நீ செஞ்சுதான் ஆகணும். அதை யாரோ செய்யட்டும் நான் எஸ்கேப் ஆயிடலாம் மட்டும் நினைச்சாங்க, அது நடக்கவே நடக்காது. அது உங்க ஒவ்வொரு மேல, நம்ம எல்லாரும் மேல விழுந்த கடமை. ஏதோ ஸ்டீபன் மேல, ஜெபிஸ் மேல, எட்வின் மேல, மற்ற நம்முடைய ஊழியர்கள், மற்ற ஸ்தாபனத்தில் ஊழியக்கூடிய நம்முடைய கிராமத்தை சேர்ந்த ஊழியர்கள் மேல விழுந்த கடமை மட்டும் நினைச்சுட்டு உட்கார்ந்துடக்கூடாது. நாம் ஒவ்வொருவர் மேல விழுந்த கடமை அது. அதனால எப்படினாலும் அதை செஞ்சுதான் நாம் ஆக வேண்டும். அதனால உணர்ந்து பாடலாமா? உம் இதயம் மகிழ்ந்திட வாழ்ந்திட வேண்டும். பாடலாமா? ஒரே ஒரு கவி. உம் இதயம் மகிழ்ந்திட வாழ்ந்திட வேண்டும், உம் இதயம் மகிழ்ந்திட வாழ்ந்திட வேண்டும், உம் சித்தம் செய்து நான் மடிந்திட வேண்டும், உம் சித்தம் செய்து நான் மடிந்திட வேண்டும். ஒரு வாழ்வு அது உமக்காக, ஒரு வாழ்வு அது உமக்காக, உடலெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக, உடலெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக. இயேசு ராஜா உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரோ, உம் ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும். அவருடைய இதய துடிப்பு, எப்படியாவது என் ஜனம் பாதுகாக்கப்பட வேண்டும், எப்படியாவது என் ஜனம் ரட்சிக்கப்பட வேண்டுமே, அதுதான் அவருடைய விருப்பம். இன்னும் ஒரு வசனத்தை கூட நம்ம எடுத்து படிக்கலாம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்கவே வந்தேன் அப்படின்னு தேவதூதன் சொல்றார் தானியேலை பார்த்து. தானியேல் எப்படி ஆண்டவருடைய இருதயத்துக்கு மிகவும் பிரியமானவனா? தானியேல் ஆண்டவருடைய இருதயத்துக்கு மிகவும் பிரியமானவனா எப்படி ஆனா? தானியேல் 6ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை எடுத்து படிங்க. என் ராஜ்யத்திற்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்னென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடியவரை நிற்கும். தானியேல் எப்படி
ஆண்டவருடைய இருதயத்துக்கு பிரியமானவன் என்று ஆனான் என்றால் அவன் பெரிய ஞானி, பிரபுக்கள் குடும்பத்தை சேர்ந்தவன். அவன் தன்னை பிரஸ்தாபப்படுத்தாதபடி தன்னுடைய தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறான். அடிமையா பிடிச்சிட்டு வந்துட்டாங்க, ஐயோ அடிமையா பிடிச்சிட்டு வந்துட்டாங்க, எனக்கு கஷ்டம் வந்துட்டு, எனக்கு வேதனை வந்துட்டு, எனக்கு துன்பம் வந்துட்டு, என்ன ஆண்டவரே என்னை இப்படி அழுகைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து விட்டீரேன்னு சொல்லி அவன் உட்கார்ந்து புலம்பல. மாறாக அந்த துன்பத்திலையும் அந்த கஷ்டத்திலையும் ஆண்டவருக்கு சாட்சியாய் எப்படி வாழ முடியும் என்று சொல்லி யோசித்தார்கள். எந்த நிலையில இருந்தாலும் அந்த நிலையில நான் ஆண்டவரை எப்படி மகிமைப்படுத்த முடியுமோ அப்படி ஒருத்தன் யோசித்தான்னா அவனை கொண்டுதான் ஆண்டவர் பெரிய காரியத்தை தேசத்தில் செய்ய முடியும். அல்லேலூயா. தான் தன்னை குறித்து தன் நிலைமையை குறித்து யோசித்துக் கொண்டு இருக்கக்கூடிய யாரை கொண்டும் எதுவுமே தேவன் செய்ய முடியாது. அவன் நினைச்சதெல்லாம் நான் எவ்வளவு பெரிய வாழ்க்கை வாழ்ந்தேன், அங்க ராஜா மாதிரி ஒரு பெரிய அந்தஸ்தில் இருந்துட்டு இருந்தேனே, என்ன இப்படி அடிமையா பிடிச்சிட்டு வந்துட்டாங்களே. இன்னும் சொல்ல போனா தெரியுமா உங்களுக்கு, தானியேலுடைய வாழ்க்கையில நடந்துராத ஒரு பெரிய பிரச்சனை ஒண்ணு நம்முடைய வாழ்க்கையில் நடக்கல தெரியுமா. அவ்வளவு பெரிய ராஜவம்சத்தை சேர்ந்தவன் அடிமையா பிடிக்கப்பட்டு வந்துட்டான், அடிமையா இருக்கிறான். அது மட்டுமல்ல, அரண்மனையில பணியாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஆண்மை நீக்கம் செய்து விடுவார்கள். எத்தனை பேருக்கு தெரியுது? ஒரு ராஜாவுடைய அரண்மனையில ஒரு ஆண் மகன் பணியாற்றணும்னா அவனை ஆண்மை நீக்கம் செஞ்சிருவாங்க, அவனுடைய வாழ்க்கையே முடிஞ்சு. நான் அடிமையானாலும் சரி, அரண்மனையில் வேலையாக அமர்த்தப்படுவதற்காக என் ஆண்மை நீக்கம் செய்யப்பட்டு என் வாழ்க்கையே போனாலும் சரி, என் ஆண்டவருடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தாம நான் இருக்கவே மாட்டேன்னு உறுதியா இருந்தான். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, பிரியமானவன், நீ கேட்க ஆரம்பிச்ச உடனே கட்டளை வந்துட்டப்பா. அந்த சூழ்நிலையிலையும் நீ ஏன் நாமத்தை மகிமைப்படுத்தணும்னு சொல்லி நீ பிரயாசப்பட்ட பத்தியா, அதை நான் பார்த்திருக்கிறேன். இன்னைக்கு சூழ்நிலைகளை காரணம் காட்டி கர்த்தரை விட்டு பின்வாங்குகிற அந்த கூட்டத்தை கர்த்தர் ஒருவாது விரும்ப மாட்டார். அவனுக்கு வராத சூழ்நிலையா, அவனுக்கு வராத பிரச்சனையா நம்ம வாழ்க்கையில் வந்துற போது. அதனால சூழ்நிலைகளை காரணம் காட்டி, எனக்கு இருக்கும் பிரச்சனைகளை காரணம் காட்டி ஊழியத்தை விட்டு, தேவனுக்கு பிரியமாய் நடப்பதை விட்டு, ஆலயத்துக்கு வருவதை கட்டடித்து அப்படிலாம் வாழ்ந்தோம் அப்படின்னா உங்களை கொண்டு தேவன் ஒரு காரியத்தை செய்ய முடியாது. மாறாக என் இதயத்துக்கு பிரியமானவன் அவர் சொல்லவே முடியாது. நம்ம பாடிக்கலாம், பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போலன்னு. ஆனா உண்மையிலேயே அவர் நம்ம மேல் பிரியப்படுகிறார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை என்ன நடந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, அவரை விட்டு பிரியாத ஒரு நேசத்தை, அவரை விட்டு விலகாத ஒரு ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். தானியேல் செய்தான். அந்த சூழ்நிலைகளையும் அவனோடு இருந்த நண்பர்கள் செய்தார்கள். அதனுடைய விளைவு, எந்த தேசத்தில் ராஜாவை தவிர யாரையும் கும்பிடக்கூடாதுன்னு சட்டம் போட்டாங்களோ அதே தேசத்தில் அந்த ராஜா மூலமா தானியேலுடைய தேவன்தான் தேவன் என்று சொல்லி ஒரு கட்டளை அதே ராஜா போடும்படி செய்தாருன்னா அதற்கு காரணம் தானியேலுடைய அர்ப்பணிப்பு, அவனுடைய ஜெபம், அவனுடைய ஊழியம். தன்னை மறைத்து தேவனை பிரஸ்தாபப்படுத்தும் ஒரு பெரிய அந்த நோக்கம். நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் இருந்துட்டு இருக்கோம்? நாம் நமக்காக, நம்முடைய சூழ்நிலைகளுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம வீடு, நம்ம பிள்ளைங்க, நம்ம ஊர், நம்ம குடும்பம். தேசத்தை விட்டு வந்தாலும் சரி, அடிமையா இருந்தாலும் சரி, எனக்குரிய அத்தனையும் போனாலும் சரி, ஆண்டவரை விட்டு மட்டும் போக மாட்டேன் அப்படிங்கிற நிச்சயம் வேணும். லேலூயா. தானியேல் அது காணப்பட்டது. யெகூ ஆத்துமாவை கெடுக்கக்கூடிய ஆட்களை அழித்து தேவனுடைய இருதயத்தினுடைய அந்த விருப்பத்தை நிறைவேற்றினா அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. தானியேல் சந்தானம் இல்லாமல் போனாலும் சரி, ஆனா என் ஆண்டவருக்காக ஒரு பெரிய தேசத்தை ஆதாயப்படுத்த நின்னா அதுல ஜெயம் பெற்றான். அவனுடைய வேண்டுதலை கேட்க ஆரம்பிச்ச உடனே பதில் வந்தது. இன்னைக்கு சில பேருடைய ஜெபம் மணிக்கணக்கா உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவோம், புலம்புவோம், கேட்கப்படாது. ஏன் கேட்கப்படல? காரணம் ஒண்ணுதான்,
நீங்களாம் சூழ்நிலையை காரணம் காட்டி கர்த்தரை விட்டு விலகக்கூடியவர்களாக இருப்பீர்கள். வசனம் தான் சொல்லுது. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, என் தேவனை விட்டு விலகாத, என் தேவனுடைய உறவை விட்டு விலகாத, என் தேவனுக்காக நான் ஒப்பு கொடுத்திருக்கிற அந்த அர்ப்பணத்தை விட்டு விலகாத ஒரு வாழ்க்கை எனக்குள்ள இருந்தாதான் என் தேவனுக்காக தேசத்தில் பெரிய காரியத்தை சாதிக்க முடியும். அப்படிப்பட்ட சாதனையாளர்களை ஒரு மாதிரியாக தேவன் நமக்கு வேதாகமத்தில் வைத்திருக்கிறார். ரெண்டாவது, மூணாவது இன்னொரு காரியத்தை படிக்கலாம். தாவீது. யெகோவா பார்த்தோம், தானியேலை பார்த்தோம், அடுத்தது தாவீதையும் பார்ப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு அவர் சவுலை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். கேளுங்க, எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். அல்லேலூயா. எவ்வளவு அருமையான ஒரு சாட்சி பாருங்க. தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, என் இருதயத்திற்கு ஏற்றவன். என் இதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு என்னெல்லாம் சித்தமாக இருக்கிறோம், எனக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் அவன் செய்வான். எனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ, சித்தமான அர்த்தம், எனக்கு எதெல்லாம் விருப்பமோ அதெல்லாம் யார் செய்வா? தாவீது செய்வான்னு சொல்லி அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். தாவீது எப்படி ஆண்டவருக்கு பிரியமானவனானா, அல்லது எப்படி ஆண்டவருக்கு இருதயத்துக்கு ஏற்றவனானா? ஆண்டவர் என்ன செஞ்சாலும் அதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. என்ன செஞ்சாலும் சரி, இவன் தப்பு பண்ணாலும் ஆண்டவர் அவனை தண்டிக்கணும்னா உடனே நான் ஆண்டோடைய பாதத்தில் நான் விழுந்துடுறேன், உம்முடைய சார்பில் நான் விழுந்துடுறேன். லக்கம் பார்த்தோம், அப்பவும் நான் தப்பு பண்ணிட்டேன், ஆண்டவரை உங்கள்கிட்ட விழுந்துடுறேன். எந்த சூழ்நிலையும் அவன் ஆண்டவரை விட்டு மட்டும் தூரம் போகல. அப்பதான் அவருடைய இதயத்துக்கு ஏற்றவனாய் மாற முடியும். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளே இருக்கட்டுமே, பிள்ளைகள் தவறு பண்ணும்போது நாம் தண்டிப்போம் இல்லையா? தண்டிப்போமா தண்டிக்க மாட்டோமா? தண்டிக்கணும். ஏண்டா, நீங்கள் சிட்சியாதிருந்தால், சிட்சிக்கப்படாமல் இருந்தால் வேசியின் பிள்ளைகளாக இருப்பீர்களே என்று வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு நிறைய பேர் முன்னாடிலாம் வீட்டுக்கு 6-7 பிள்ளைகளை பெற்று வச்சுருப்பாங்க. எங்கள் வீட்டில் 1/2 டஜன் வச்சுக்கோங்களேன். எங்கள் அப்பா அவங்க காலத்தில் 1 டஜன் 1.5 டஜன் அப்படிலாம் இருந்தாங்க. இப்போ வீட்டில் அதெல்லாம் குறைஞ்சிச்சு. இப்போ எத்தனை பேர்? 2 பேர் தான் இல்லையா? ஒரு வீட்டுக்கு நாம் 2 நமக்கு 2. இன்னும் சொல்ல போனால் இப்போ புதுசாக ஒரு விளம்பரம் வந்துட்டு, நாம் 2 நமக்கு 1. இன்னும் ஒரு டீம் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களாம் இப்போ தனித்தனியாக ஒரு ஐக்கியமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அது என்ன சொல்கிறது, லிவிங் டுகெதர் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. மோசமான காலகட்டத்தில் பூமி போய்ட்டுருக்கு. சோதோம் கோமராவில் நடந்த பாவத்துக்கு நேராக இந்த பூமி இணைஞ்சிட்டு இருக்கு, போயிட்டுருக்கு. நம்ம ஊர் பக்கத்தில் நிறைய காரியங்கள் அப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. அவ்வளோ மோசமான காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நாம் 2 நமக்கு ஏன் இன்னொருவர் அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி அரசாங்கமே அதை அனுமதிக்குது. ஓரின திருமணத்தை என்ன செய்யுது? அரசாங்கம் அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு போராட்டம் நடக்குது. சோதோம் கோமரா பாவத்தை சட்டபூர்வமாக அனுமதிக்கணும்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் இதெல்லாம் நடக்குன்னு தெரிஞ்சும் அதற்கு விரோதமாக அதை கடிந்து கொண்டு அதுக்கு விரோதமாய் நாம் போராடி ஜெபிக்காதிருந்தோம் என்று சொன்னால் நாம் அந்த பாவத்துக்கு ஒத்து போகிறோன்னு தான் அர்த்தம். உங்களுக்கு தெரியுமா தெரியலையாங்கன்னு தெரியல, நம்ம நாடு ரொம்ப ஒரு மோசமான காலகட்டத்தை நோக்கி போய் கொண்டு இருக்கக்கூடியது. நம்ம வாழ்ந்த காலங்கள் வேற, நம்ம பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய காலங்கள் வேற. ஆனால் அவங்களுக்கு வரக்கூடிய பிள்ளைகளுடைய காலங்கள் எப்படி இருக்குமோ தெரியாது. அவ்வளோ பெரிய மோசமான ஒரு சூழ்நிலையை பார்த்து போயிட்டு இருக்குது. முன்னாடிலாம் அப்பா அம்மா அடித்தா என்ன செய்வாங்க பிள்ளைங்க? சொல்லுங்களேன். கொஞ்ச நேரம் கத்திக்கிட்டு இருப்போம், அதுக்கப்புறம் வயிறு பச்ச உடனே தட்டை தூக்கிட்டு சோறுக்கு போயிடுவோம். இதுதான் உண்மை, அப்படி தானே? ஆனால் இப்போ அப்படி கிடையாது. பிள்ளைங்களை அடித்து பாருங்க, கரெக்டான ரீசனை கேட்காங்க. எதுக்கு என்ன அடிச்சிங்க சொல்ல வேண்டியிருக்காம்மா? இல்லை நான் எங்கள் வீட்டில் நடக்காதான் சொல்லிட்டு இருக்கேனா? எதுக்கு என்ன அடிச்சிங்க ரீசன் சொல்லணும்.
அந்த ரீசன் கரெக்டாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்ககிட்ட சாரி கேட்கணும். ஆனால் அன்னைக்கு காரணமே இல்லாமல் மாட்டை அடித்த மாதிரி அடிப்பாங்க. சாரியும் கிடையாது, பூரியும் கிடையாது. இஷ்டம் இருந்தால் தின்னு, இல்லாட்டா கத்திட்டு கடை 2 நாள் கத்தி. ஊரில் பழமொழி சொல்லுவாங்க, வீஞ்ச அது வெறுமையாக கிடக்கும், பாட்டு பிற தன்னால் அதை செஞ்சிடும், பசிச்சா ஓடி வந்துடும் அப்படின்னு பழமொழி சொல்லிட்டு அது மாதிரி பெருசாக நினைக்க மாட்டோம். என்ன நடந்தாலும், அடித்தாலும் கொன்னாலும் அப்பா அம்மாவை விட்டு விலகாத ஒரு பாசம் இருந்தது. இந்த தாவீதுட்ட அப்படிதான். அடிபட்டாலும் நொறுக்கப்பட்டாலும் ஆண்டவரை விட்டு விலகாத ஒரு பாசம் இருந்தது. இன்னைக்கு பிள்ளைங்க அடித்த உடனே கத்திக்கிட்டு பேச மாட்டாங்க. இவங்ககிட்ட ரீசன்லாம் சொல்லணும். பெத்தவங்க பிள்ளைகளை கண்டிக்கிறதுக்கு நீ நல்லா இருக்கணும் தான், அதுக்கு உனக்கு ரீசன்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இதுக்கு காரணம் சொல்லணும். தாவீது எந்த ரீசன் கேட்கல. நான் என் ஆண்டுடைய பாதத்தில் விழுவேன், அவர் சார்பில் விழுவேன் அப்படி நான் விழுந்து கிடந்தாம்மா. அடித்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி. அதனால தான் ஆண்டு சொன்னார், என் பிள்ளடா, என் இதயத்துக்கு மிகவும் ஏற்றவன், இதயத்துக்கு ஏற்றவன். அப்பா அம்மாட்ட கேட்டு பாருங்களேன், எந்த பிள்ளை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னா, நான் அடித்தாலும் என்னை விட்டு தூர போகாத பிள்ளை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. நான் எவ்வளவு திட்டினாலும் என்னை விட்டு விலகாத பிள்ளைய தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அதே போல் என்ன நடந்தாலும் ஆண்டவரை விட்டு விலகாத ஒரு நேசம் நமக்குள்ளே இருந்ததுன்னா ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளை. அவர் சொல்வார், என் அன்பு மகள் என் இதயத்துக்கு ஏற்றவள், என் அன்பு மகன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். இப்போ இதயத்துக்கு ஏற்றவன் ஆகியாச்சு அப்படின்னா அவர் இதயத்தில் என்ன இருக்கோ அதை செய்ய என்ன செஞ்சிருவாங்க, ஆரம்பிச்சிருவாங்க. தான் பேர் வரணும்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. தாவீது நினைக்கல, என் பேர் வரட்டாலும் பரவாயில்ல, என் பின்னாடி வரக்கூடிய சந்ததி பேர் வந்தால் பரவாயில்ல, ஆனால் நான் ஆலயத்துக்கு செய்ய வேண்டிய அனைத்து கடமையை நான் என்ன செய்வேன். அவ்வளோதான் சேர்த்து வச்சாங்க. யார் ஒருத்தர் என் பேர் வரணும்னு நினைக்காம இயேசுவுக்காக எல்லாவற்றையும் செய்கிறார்களோ அவர்களை தான் ஆண்டவர் சொல்வார், என் இதயத்துக்கு ஏற்றவன். இன்னைக்கு நிறைய பேர் பேர் உண்டாக தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு சின்னதா ஒரு காரியத்தை செஞ்சா கூட அதில் முன்ன இப்பெல்லாம் அப்படி கிடையாது. இப்போ நிறைய வசனத்தை கேட்டு மக்கள்லாம் ரொம்ப மாறிட்டாங்க. முன்னாடி அப்படி கிடையாது. ஒரு சின்னதாக ஒரு டியூப் லைட் வாங்கினாலும் அதில் எழுதியிருப்பாங்க, அன்பளிப்பு திஸ் இஸ் அப்படின்னு, சோ இன் சோ அப்படின்னு. ஸ்பீக்கர் வாங்கி வச்சா அன்பளிப்பு சோ இன் சோ அப்படின்னு எழுதி வச்சுருப்பாங்க. ஒன்றுக்கும் ஒரு பேர் எழுதி வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. என் பேர் வரவே கூடாது. அல்லேலூயா. எல்லாம் செய்யணும். இந்த புல்பிட்டில் இருந்து சொல்லுதேன், இந்த புல்பிட் வரணும், ஆனால் அதில் என் பேர் என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்ல. ஏண்டா எல்லாருமே தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக செயல்பட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்வார், என் இதயத்துக்கு ஏற்றவர்கள். அப்போ இதயத்துக்கு ஏற்றவங்க என்ன செய்வாங்களாம், அது வசனத்தை கண்டிப்பாக பண்ணுமா, என் சித்தத்தின்படி படிங்க. இல்லை, எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான். இப்போ ஆண்டவருக்கு சித்தமானது நிறைய இருக்குது. அதில் முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது. அதான் இன்னைக்கு படிக்க போகிறோம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இப்போ ஆண்டவருக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது, ஒரு பெரிய விருப்பம் இருக்கிறது. என்ன விருப்பம்? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், அகிலம் முழுவதும் ரட்சிக்கப்படும். அதுக்கு அர்த்தம் தானே, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். என்ன அர்த்தம்? மொத்த பூமி அகிலம் முழுவதும் ரட்சிக்கப்படணும், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். அல்லது அடுத்தது அவரை பற்றி சத்தியத்தை அறிகிற அறிவில் வளரணும். எல்லாரும் ரட்சிக்கப்படணும், அவரை பற்றி அறிகிற அறிவில், சத்தியத்தை அறிகிற அறிவில் அவங்க வளரணும். இதுதான் ஆண்டவருடைய விருப்பம், ஆண்டவருடைய சித்தம் இதுதான். இதுக்காக நம்ம எத்தனை பேர் பிரயாசப்படுகிறோம்? ஒருவேளை
உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் எப்படியாவது மக்களுக்கு வசனத்தை சொல்லி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா, எப்படியாவது இந்த வசனத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு அறிஞ்சோ அறியாமலோ நீங்கள் தேவனுடைய சுத்தத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். வசனம் தெளிவாக சொல்லுது. சமயம் வாய்த்தாலும் சரி, வாய்க்காவிட்டாலும் சரி, ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ண அப்படின்னு. அடுத்தது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். அதுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும் என்ன செய்யணும் சொல்லுங்களேன். எனக்கு தெரியும், நீங்கள் சொல்லுங்க. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், அதுக்கு என்ன செய்யலாம்? ஏன் பயப்படுறியா? சொல்லுங்க. சுவிசேஷம் சொல்லணும், அப்படிதானே? சுவிசேஷம் எப்போ போய் சொல்லுவீங்க? வருஷத்துக்கு ஒரு நாள் செப்டம்பர் மாதம் எக்கால பண்டிகை எடுத்துகிட்டு போய் நேர 4 கிராமத்துக்கு சுவிசேஷத்தை சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் ஒரு தோட்டத்தில் மட்டன் எடுத்து சாப்பாடு சாப்பிட்டு, அது கடைசியில் மட்டனு கம்மியாகிட்டு அதிகமாகிட்டு சண்டை போட்டு வருவோமா? அதான் சொல்லுங்களேன். தனித்தனியாய் போய் எப்படியாவது யாரையாவது சந்தித்து ஊழியத்தை செய்யணும். அறியாத மக்கள், அறியாத கிராமங்கள் நம்ம கிராமத்தை சுற்றியும் நிறைய இருக்கிறாங்க. நம்ம கிராமத்துக்குள்ளேயே இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத குடும்பங்கள் இருக்கிறது. அவர்களை இயேசு மண்டையில் கொண்டு வருவதற்கு நாம் செய்த காரியம் என்ன? ஒன்று நம்ம கிராமத்தில் செய்யணும், அடுத்தது நம்ம பக்கத்து கிராமத்தில் செய்யணும், அடுத்தது நம்ம மாநிலத்தில் செய்யணும், அடுத்தது நம்முடைய அண்டை மாநிலங்களுக்கு செய்யணும், நம்ம தேசத்துக்கு செய்யணும், அடுத்தது அடுத்த தேசத்துக்கு செய்யணும். அப்போதான் இயேசுவின் விருப்பம் நிறைவேறும். அவருடைய விருப்பம் தான் சுவிசேஷத்தை எல்லா ஜனத்திற்கும், அகிலம் முழுவதும் எல்லாரும் ரட்சிக்கப்படணும் இல்லையா? எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னா முதல்ல என்னால் எதை செய்ய முடியுமோ அதை நான் செய்யணும். அல்லேலூயா. அப்போ சுவிசேஷத்திற்காக இயேசு கிறிஸ்துவுடைய அந்த இறைப்பணியை தீவிரப்படுத்துவதற்காக நீங்கள் ஏறெடுத்த முயற்சிகள் என்ன? சொல்லுங்க. உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. முதல்ல ஃபர்ஸ்ட் முழங்கால் படிட்டு அதிகமாக செபியுங்கள். அல்லேலூயா. நான் விளையாட்டுக்கு சொல்லலை, தம்பி சொல்லும்போது சொன்ன தாய்மாரெலாம் கூடி ஜெபம் பண்ணாங்க. இன்னைக்கு உங்கள் தாய்மார்கள் நிறைய பேர் பண்ண ஜெபம், இன்னைக்கு நாங்கள் தேசம் எங்கும் தேவனுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. உண்மைதான். நீங்கள் வடிச்சிங்க பார்த்தீங்களா கண்ணீர், எப்படியாவது ஆண்டவரே எங்க தேசம் ரட்சிக்கப்படட்டும், ஆண்டவரே எப்படியாவது அறியாத ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரே அறிஞ்சுக்கிட்டு உட்கார்ந்து அழுகி பார்த்தீங்களா? அந்த அழுகை உங்கள இருந்து, உங்க வீட்டில இருந்து, உங்க பிள்ளைகள் ஆகிய எங்களை எழுப்பி தேசம் அனுப்பி வச்சிருக்கிறது. இன்னைக்கு அந்த அழுகையின் ஜெபம் எங்கே? எத்தனை பேர் கதறி கொண்டிருக்கிறீர்கள், ஆண்டவரே எல்லாரும் ரட்சிக்கப்படணுமே என்று சொல்லி அந்த பாரத்தோடு எத்தனை பேர் கதறி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் கேட்டிருக்கிறாரா? இந்த ஊர்ல 2003 ஆங்காங்கே ஜெப சத்தம் கேட்கும், அந்த தோட்டத்தில் இருந்து ஒரு சத்தம் கேட்கும், இந்த மரத்தடியில் இருந்து ஒரு சத்தம் கேட்கும், வனாந்தரத்தில் இருந்து ஒரு சத்தம் கேட்கும். ஆண்டவரே எங்கள் தேசத்தை ரட்சியும் ஆண்டவரே. வேற ஒரு நோக்கம் இருக்காதுங்க. எங்க கிராமத்தை ரட்சியும் ஆண்டவரே. வேற ஒரு சத்தம் கேட்காது. அதனுடைய பிரதிபலிப்பு உங்களை இன்னைக்கு எங்க மத்தியில் கொண்டு நிப்பாட்டி இருக்கிறது. இன்னும் எத்தனை வாலிபர்கள் உண்டு, எத்தனை வாலிப சகோதரிகள் உண்டு. அந்த ஜெபம் எங்கே? அந்த வாஞ்சை எங்கே? அந்த தாக்கம் எங்கே? ஆண்டவர் அதானே எதிர்பார்க்கிறாரு, ஆண்டவர் அதானே கேட்கிறாரு. சொல்லிக் கொண்டு இருக்கிறோம் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். எப்ப ரட்சிக்கப்படுவாங்க? நான் அடிக்கடி சொல்லுவேன், கொடுத்தா மட்டும் போதாதுமா, கொடுத்தா மட்டும் போதாது. ஒரு சமூகத்தில் அழுது புலம்பும். பணத்தை வச்சு தேவனுக்கு என்று காரியங்களை ஒரு இம்மி கூட சாதிக்க முடியாது. எனக்கு தெரியும், ஒரு திருச்சபை இருக்கிறது, வீட்டில் வச்சு தான் ஜெபம் நடந்துட்டு இருக்குது. நம்ம சேர்மாய் பக்கத்தில் சர்ச்சு கட்டுக்குன்னு 3 கோடி ரூபா வச்சிருக்காங்க. ஆனால் இன்னை வரை ஒரு செங்கல் கூட அங்கே வச்சு கட்ட முடியல. பணத்தை வச்சு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டிவிடலாம் என்று சொல்லி நினைப்போம் என்று சொன்னால்
அது நடக்கவே நடக்காது. நாம கொடுக்கிற பணத்தை வச்சு மட்டும் ஊழியம் நடந்துரும் நினைச்சீங்கன்னா அது நடக்காது. பணம் தேவை அவ்வளவுதான். ஆனா அதை விட அதிகமா உங்களுடைய ஜெபம். ஜெபிக்காதபடி தேசத்தில் ஒரு பெரிய அசைவை கொண்டு வரவே முடியாது. நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவருடைய அந்த விருப்பத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவரோடு கூட உறவுல இருந்தால் தான் தெரிஞ்சுக்கிட முடியும். அவருடைய உறவு என்பது ஜெபம். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஜெபத்தில் இருக்கிறோம்? கடமைக்காக ஜெபித்து விட்டு போகிறோமா? குடும்பத்திற்காக மட்டும் ஜெபித்து விட்டு போகிறோமா? அல்லது ஏதோ சர்ச்சில் ஜெபம் பண்ண கூப்பிடுறாங்க அப்படின்னு வந்துட்டு போறோமா? அப்படி இல்லை. இயேசு கிறிஸ்துடைய விருப்பம் நிறைவேற ஆத்துமா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடு ஆண்டவா வெறுங்கையனாக உம்மை கண்டுகொள்ளலாகுமா என்று சொல்லி கதறினோமே. இன்னைக்கு தேசத்தில் சந்திக்கப்படுகிற ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களிலும் உங்களுக்கு பங்கு உண்டாக வேண்டும் என்று சொன்னால் இந்த தேசத்திற்காக, இந்த ஆத்துமா ரட்சிப்புக்காக நீங்கள் அழுது ஜெபம் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். எத்தனை பேர் இருக்கிறோம்? கொடுத்தா மட்டும் போதும். அது ஒரு பகுதி. நாங்க போய் ஜெபஸ்டேஷனை பிடிச்சு வச்சிருக்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. நாங்க போக முடியாது. ஏன்னா போனா எங்களே பிடிச்சு வச்சிருவான். அவங்களை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு தெரியல. தண்டனை போய் நிற்கிறோம். ஆண்டவரே எப்படியாவது பிள்ளை வெளியே கொண்டு வரணும், ஒன்றும் தெரியல. அன்னைக்கு உதவி செய்தது உங்களுடைய கண்ணீரின் ஜெபம் மட்டுமே, பணம் கிடையாது. இன்னைக்கு போயிட்டு ஒவ்வொரு படித்தளங்களும் போயிட்டு உயிரோட திரும்பி வந்துட்டு இருக்கிறோமே, காரணம் பணம் கிடையாது, ஜெபம். கீழே வந்து உட்கார்ந்துருக்காங்கல்ல, அவன் சிரிச்சாப்ல சொல்லிட்டு போயிட்டாப்ல, எனக்கு 50,000 சம்பளத்துக்கு வேலை கிடைச்சது. ஆனா என் மனைவிட்ட கேட்டேன், 50,000 சம்பளம் வேணுமா 1,500 ரூபாய் சம்பளம் வேணுமான்னு கேட்டேன். அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, ஊழியம்தான் வேணும், சம்பளத்துக்குள்ள வேலை வேண்டாம் அப்படின்னு. நீ ஊழியத்துக்கு ஒப்பு சாதாரணமாக வந்து சொல்லிட்டு போய் உட்காந்துருக்கான் பாருங்க. இன்னைக்கு நம்ம எதை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம்? பூர்வீகமா பரம்பரையா கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நாம் 50,000 நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோமா? இல்லை ஆண்டவருடைய பணிதான் முக்கியம் என்று ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த பையன் உட்காந்துருக்கான் பாருங்க, கமலேஷ். டேய் ஏன்டா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல? ஏன்னா 18 வயசு ஆனாதான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்களாம். எனக்கு இன்னும் 2 மாதம் கழிச்சு தான் 18 வயசு ஆகும். இன்னும் பருவத்துக்கு வரலைங்க. என் ஆண்டவருடைய பணிக்காக வந்து நிற்கிறான் பாருங்க. நாம் தேவனுடைய பணியை செய்வதற்கு காலம், நேரம், சூழ்நிலையை பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஜனம் அழிந்து கொண்டு இருக்கிறது. யார் போவா? வேதம் சொல்லுகிறது அவருடைய சித்தம் செய்யணுமே. யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கா? இயேசுவே உங்களுடைய சித்தம் செய்யணும் ஒப்பு கொடுக்குறேன். அவருடைய சித்தம் என்ன? எல்லா மனுஷரும் ரசிக்கப்படணும். எல்லாரும் ரசிக்கப்படுவதற்கு என்னால் முடிஞ்சதை நான் செய்வேன். என்னால் முடிஞ்ச ஜெபத்தை நான் செய்வேன் ஃபஸ்ட்டு. என்னால் முடிஞ்ச ஊழியத்தை நான் செய்வேன் 2வது. என்னால் முடிஞ்ச உதவியை செய்வேன் 3வது. இல்லை நானே போறேன் சொல்றவங்க எந்திரிச்சு நிற்கலாம். அவருடைய சித்தம் இந்த பூமியில் உள்ள எல்லாரும் ரசிக்கப்படுவதற்காக என்னால் முடிஞ்சதை செய்வேன்னு சொல்றவங்க மட்டும். ஜெபம் பண்றவங்களும் எந்திரிச்சு நிற்கலாம், உதவுறவங்களும் எந்திரிச்சு நிற்கலாம், உழைக்கிறவங்களும் எந்திரிச்சு நிற்கலாம். இல்லை நான் ஒப்பு கொடுத்து போறேன்னு சொல்றவங்களும் எந்திரிச்சு நிற்கலாம். பட் உட்கார்ந்து மட்டும் இருந்துறாங்க. என்ன முடிவெடுக்க போறீங்க? என்ன முடிவெடுக்க போறீங்க? ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்ய என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்றவங்கலாம் எந்திரிச்சு நிற்கலாமே. அப்படியே கண்களை மூடி அவருடைய சித்தம் செய்வேன், என்ன ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, என்னால் முடிஞ்ச அளவுக்கு பாரத்தோடு ஜெபம் பண்ணுவேன்னு சொல்றவங்க எந்திரிச்சு நிற்கலாமே. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உதவி செய்வேன்னு சொல்றவங்க எந்திரிச்சு நிற்கலாமே. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இவங்களோடு இணைஞ்சு வேலை செய்வேன், பகுதி நேரமாவது வேலை செய்வேன்னு சொல்றவங்க எந்திரிச்சு நிற்கலாமே. இல்லை நானே என் தேவன் எங்கே காண்பிக்கிறாரோ அந்த மாநிலத்துக்கு மிஷனரியாய் போகிறேன்னு சொல்லுங்க எந்திரிச்சு நிற்கலாமே. அப்பா அகிலத்தையே உம்மண்டை நடத்திட வேண்டும்,
அகிலத்தையே உம்மண்டை நடத்திட வேண்டும். அனைத்து மகிமை உமக்கே நான் செலுத்திட வேண்டும். அனைத்து மகிமை உமக்கே நான் செலுத்திட வேண்டும். ஒரு வாழ்வு அது உமக்காக, ஒரு வாழ்வு அது உமக்காக, உடலெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக. இயேசு ராஜா. ரெண்டு கரங்களை உயர்த்தி இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும். கண்களை மூடி ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும். இதயம் மகிழ்ந்திட வாழ்ந்திட வேண்டும். பாடுவோம். இதயம் மகிழ்ந்திட வாழ்ந்திட வேண்டும். சித்தம் செய்து நான் மடிந்திட வேண்டும். சித்தம் செய்து நான் மடிந்திட வேண்டும். ஒரு வாழ்வு அது உமக்காக, ஒரு வாழ்வு அது உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக, உடலெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக. இயேசு ராஜா. இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும். ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும். அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன என்கிறத நான் புரிந்து கொண்டேன். ஆண்டவரே ஜெபிப்பதற்கு நீ ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவதற்கு நீ ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே கொடுப்பதற்கு நீ ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய சத்தம் என்னை நோக்கி வருகிறது. ஆண்டவரே எனக்குள்ளே நீர் கிரியை செய்கிறீர். ஆண்டவரே என்னை கொண்டு இந்த தேசம் அசைவதற்கு, ஆண்டவரே என்னை கொண்டு நான் இருக்கிற இந்த கிராமம் அசைவதற்கு, என்னை கொண்டு நான் இருக்கிற இடத்துல ஒரு பெரிய காரியம் நடந்து வருவதற்கு ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு அன்பான வாலிப தம்பி, எனக்கு அன்பான வாலிப தங்கச்சி, நீ ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து சொல்ல, ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை மாத்திரம் செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே ஒரு யெகூ ஆண்டவரே ஒப்பு கொடுத்ததுனால ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அடுத்த 4 தலைமுறைக்கு ராஜ்ய பாரத்தை கர்த்தர் கொடுக்கிறத பார்க்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீ ஆண்டவரே என் இருதயத்தில் உள்ளது எல்லாவற்றையும் ஒன்று கூட விடாம நீ நிறைவேற்றினதுனால ஆண்டவரே 4 தலைமுறையா உன்னுடைய பிள்ளைகள் ராஜ்ய பாரத்தில் இருப்பாங்க என்று கர்த்தர் சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. தானியேலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். தானியேலை குறித்து பார்க்கும் பொழுது ஆண்டவரே இருதயத்திற்கு ஆண்டவரே என் பிரியமான புருஷனாகிய தானியேலை அப்படிதான் பதில் வருகிறது. ஆண்டவரே ஜெபிக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே உமக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விடுவதற்கு, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்து விடுவதற்கு ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே அடுத்தால தாவீது, ஆண்டவரே ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்தான். ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே கொஞ்சம் எனக்கு அன்பான தம்பி, எனக்கு அன்பான சபை, ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து இந்த கடைசி நேரத்தில் நம்ம காணிக்க போட்டு ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு போறோம். இந்த கடைசி அர்ப்பண நேரத்தில் அப்பாவுடைய முகத்தை நோக்கி ஒரு நிமிடம் எல்லாம் 2 கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஒரு நிமிடம் மற்ற காரியங்களை பார்க்காதங்க. நீங்க ஆண்டவர். ஐ டோன்ட் கேர். மற்றவங்களை பற்றி நீங்க சிந்திக்கணும்னு அவசியமே கிடையாது. எனக்கு அன்பான தம்பி நீ ஏசப்பா, எனக்கு அன்பான தங்கச்சி நீ ஆண்டவர். ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இவங்க எல்லாமுடைய சித்தத்தை செய்து முடித்தவர்கள். ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக சாட்சிகளாய் கர்த்தர் நிலைநிறுத்தினவர்கள். ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அந்த மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகளில் ஆண்டவரே நானும் நுழைந்து விடுவதற்கு, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி விடுவதற்கு, உம்முடைய ராஜ்யத்தை
ஸ்தாபித்து விடுவதற்கு ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறவர்கள் மேல நம்முடைய விசேஷித்த கரம் ஆண்டவரே அமருகிறதற்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிலரோடு கர்த்தர் போராடுகிறார் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே அர்ப்பணிக்க தயக்கம், பயம், நடுக்கம், ஆனால் உன்னை கொண்டுதான் தேசங்களை அசைப்பதற்கு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உன்னை கொண்டுதான் ராஜ்யங்களையும் ராஜாக்களையும் அசைப்பதற்கு ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறபடினால எனக்கு அன்பான தம்பி தங்கச்சி, ஆண்டவரே நீ உன்னை அர்ப்பணித்து வாழ்ந்து விட்டாய் என்றால் இந்த தேசம் தேவனை அறிந்து விடுமே. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு அப்படியே எங்களை அர்ப்பணித்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா விடைபெறுகிறோம். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். விட்ட நன்மைகளையும் தாரும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறோம் பிதாவே. நம்மை நம்முடைய காணிக்கும் அர்ப்பணிக்கும் வண்ணமாக நாம் யாவரும் இணைந்து கீதம் 268வது பாடலை பாடும். தாசரே தரணி அன்பாய்.